Hello friends, welcome to The Hungry Cook. நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக செய்கிற இட்லி தோசையெல்லாம் போர் அடிச்சதுன்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேர்க்கடலை வறுக்காதது இருந்ததுன்னா முதல்லையே அதை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அது 2 நிமிஷம் வதங்கினா போதும், ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக இதை எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இது ஊறட்டும். சக்கரவள்ளி கிழங்கும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தோல்லாம் உரித்து இதை நல்லா ஃபோர்க் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை மிக்ஸ், அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா போதும், நம்ம ஸ்டஃபிங் ரெடி. அடுத்தது இது உள்ளே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவை விரித்து ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையிலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பூரிக்கெலாம் தேய்க்கிற திக்னஸ் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வெந்து வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு எல்லா பக்கமும் மாவை வச்சு நல்லா கவர் பண்ணி சீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நம்ம வேணும்னா பராத்தாக்கெலாம் செய்கிற மாதிரி நல்லா விரித்து சப்பாத்தி மாதிரியும் சுட்டு எடுக்கலாம். இப்போ நான் எல்லா பால்ஸையுமே எள்ளு மேலே கொஞ்சமாக உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதில் இந்த பால்ஸ் ஒவ்வொன்றையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். லோ ஃப்ளேமில் இருந்து தான் உள்ளே நல்லா வேகும். இது இல்லாமல் இட்லி சட்டியில் கூட நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பணியாரக்கல்லில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ஸ்டஃப்டு பாட்டி ரெடி. உள்ள ஸ்டஃபிங்க்கு சக்கரவள்ளி கிழங்கு இல்லாமல் உருளைக்கிழங்கு வச்சோ இல்லை பன்னீரை வச்சோ கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ரசித்திட ருசித்திட. சப்ஸ்கிரைப் டு த ஹங்க்ரி குக்.